நந்தா பெரியசாமி டைரக்ஷனில் சமுத்திரக்கனி, நாசர், தம்பி ராமையா, அன்யா மற்றும் பலர் நடித்த திருமாணிக்கம் இந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்போ வெளிவந்துச்சு. படத்தோடைய ட்ரெய்லரில் சமுத்திரக்கனி அவங்க சிம்பிளான ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கார். இவருக்கு நிறையா பிரச்சனை போல், ஒரு பக்கம் போலீஸாரால் பிரச்சனை, இன்னொரு பக்கம் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்களால பிரச்சனை, இப்படி நிறையா பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்காரு. நேர்மையான வழியில் இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய இந்த நேர்மையை ரொம்ப சவால் விடும் வகையில் நிறையா சம்பவங்கள் இவரோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக மிகப்பெரிய ஒரு சம்பவத்தில் சிக்கியிருக்காரு. அதனால தான் எல்லோரும் இவரை தேடிட்டு இருக்காங்க. ஒரு மனசாட்சிக்கு எதிரான ஒரு செயலை இவரு செஞ்சிட்டாரு. ஒரு பக்கம் மனசாட்சி இவரை போட்டு வாட்டு வதைக்குது. இப்படி இந்த படத்துடைய ட்ரெய்லர்லேயே அப்படின்ட்டு ஒரு கதையான கருவை நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இருக்கிற இந்த சமுதாயத்தில், இப்போ இருக்கிற சமுதாயம் இந்த குழப்பத்தில் ஒரு மனுஷன் நேர்மை இறக்க முடியுமா இறக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கருத்தை டைரக்டர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. படத்தோடைய பியூஜிஎம்மை விஷால் சந்திரசேகர் கொடுத்துருக்காரு. இவர் ஏற்கனவே சீதாராம் படத்தில் செம்மையான ஒரு மியூசிக் போட்ட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் இவருடைய பியூஜிஎம் செம்மையாக இருக்குது. ஏன்னா அந்த பரிதாபமான நிலை ஒவ்வொரு சீன்ஸ்க்கு வேரியேஷன் மியூசிக் இவர் காமிக்கிறாரு. தமிழ் வழி வந்த மைனா இந்த படம் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். இந்த படத்துடைய ஒளிப்பதிவும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு விஷுவல் எஃபெக்ட் செம்மையாக இருக்கும். ஹை குவாலிட்டியான விஷுவல் எஃபெக்டை கொடுத்துருப்பாரு. அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்ச சுமன் இந்த படத்துலையும் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு. ட்ரெய்லர்லேயே பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா அவருடைய அந்த ஒளிப்பதிவு கேமரா ஆங்கிள் செம்மையாக இருக்குது. படத்துடைய ஹீரோயின் அனன்யா ஏற்கனவே நாடோடி படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஆக்டிங் நல்லாயிருக்கு. சமுத்திரக்கனி, அனன்யா அவங்களுடைய ஃபேமிலி இந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனக்கு ட்ரெய்லரில் அவ்வளோவா காமிக்கல, இருந்தாலும் அப்படி இப்படின்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் போஸ்டர் அப்படி இப்படின்ட்டு அதில் அப்படியே வராங்க. வழக்கமாக ட்ரெய்லர்லேயே படத்துடைய ரிலீஸ் டேட்டை சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த ட்ரெய்லரில் அப்படி எதுவும் சொல்லலை. ஓகேயோஸ், திருமாணிக்கம் இந்த ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தோடைய உங்களுக்கு பிடிச்சது, இந்த ட்ரெய்லரில் பிடிச்ச சீனே பிடிக்காத சீனா படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.